இந்த ருத்ராட்ச மாலைய உன் கையில வச்சுக்க. யாத்திரை போறதுக்கு தேவையான சக்தியையும் பாதுகாப்பையும் இது உனக்கு கொடுக்கும். கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு தான் அம்மா பார்க்க போறேன். எப்படியும் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அம்மா அங்க வந்துருவாங்க. அங்க அவங்க பண்ண வேண்டிய பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் நான் தான் போய் ரெடி பண்ணும். அப்போ உங்க கூட நானும் வரட்டுமா? இல்ல, நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அத்தை அவ்வளவு பெரிய நேர்த்தி கடனை பண்றாங்க. அதுல என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். காவியா பண்ண வேண்டிய பரிகாரத்தை அத்தை பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அத்தை காவியா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த உணர்ச்சிய ஃபீலிங்ஸ எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஜீவா. எப்படி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு காவியாவும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா. உங்களுக்கே நல்லா தெரியும், காவியா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ போக்குல தான் இருக்கா. இருந்தாலும் அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறிடும்னு அத்தையும் மாமாவும் நம்புறாங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? காவியா யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட நினைச்சதில்ல. ஆனா அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியல. அவ ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்றணும்னு தான் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்டுல உள்ளவங்க மனசையும் விருப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தானே நல்லது. அவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அத எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் அந்த கடவுள் கண்டிப்பா காவிய மனசை மாத்துவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சரி, நானும் கிளம்பி வந்துடுறேன். நீங்க வெயிட் பண்றீங்களா? சரிங்க, வெளியே வெயிட் பண்றேன். நீங்க அங்க வாங்க.
மாமா மாப்பிள எங்கேயா இருக்கீங்க? வந்துட்டீங்களா இல்லையா? வந்துட்டோம் மாமா. கோயில் அடிவாரத்தில் தான் இருக்கும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் இங்க பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த அர்ச்சனைக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ம் சரிங்க மாமா. வாங்க. யாரா போன்ல? மாமா தான் அர்ச்சனை ஜாமானெல்லாம் வாங்கணும்னு சொன்னாரு. சரிவா, போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். வாடா. காவியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. நாம நல்லா இருக்கணும்னு தானே அத்தை இவ்ளோ எல்லாம் பண்றாங்க. ஒரு விஷயம் கவனிச்சியா? நம்ம வீட்ல இருந்து இந்த கோயிலுக்கு கார்ல வரதுக்கே 1 hour 10 minutes ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 55 கிலோமீட்டர்ஸ். ஆனா இவ்ளோ தூரத்தையும் அத்தை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடந்தே வராங்கன்னா அவங்களோட பெரிய மனசு என்னன்னு சொல்றது? நாளைக்கு நீயும் நானும் கூட நம்ம மருமகளுக்கு இப்படி எல்லாம் செய்வோமான்னு தெரியாது. ஆனா நீ இந்த பரிகாரத்தை பண்ணலன்னு சொன்னதும் அத்தை எவ்வளவு பெருந்தன்மையா உனக்காக செய்யறாங்கன்னு பார்த்தல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மாமியார் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கே நம்ம காலத்துக்கும் அவங்களுக்கு கடமைப்பட்டவங்களா இருக்கணும். கொடுங்க, நீ வாங்கிட்டு ரொம்ப தூரம் படியில ஏறணும். நான் போய் இளநீ வாங்கிட்டு தரேன். சரி. வாங்கிட்டியா? 2 இளநீ தான் இருக்கு, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரிம்மா, வா. வந்துட்டாங்க. ஜீவா, இத பிரியா கூட ஷேர் பண்ணிக்கலாம். இத நானும் காவியாவும் ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்கடா, அது அப்படி வை. நீங்க குடிச்சிட்டு ஜீவா கிட்ட கொடுங்க. காவியா, நீ குடிச்சிட்டு எனக்கு தெரியா இல்ல நான் குடிச்சிட்டு உனக்கு தரவா? பரவாயில்ல, நீயே குடிச்சிட்டு தா. நான் அப்படி பாக்குறேன். ஏய், நிஜமாவே கடையில 2 இளநீ தான் இருந்துச்சு. ஜீவா சொல்றா. சரி, எனக்கு தரணும்னு அவசியம் இல்ல, ஃபுல்லா நீயே குடி. ஏய், வாங்கி குடிடி. என்னங்க ஜீவா, நீங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே குடிங்க. எனக்கு ஒன்றும் தாகமா இல்லை.
இப்போ தாகமா இருக்காது. ஆனா இவ்ளோ படி ஏறி மேல போகும்போது கண்டிப்பா தாகம் எடுக்கும். அதனால கொஞ்சமாவது குடிச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம். டேய், அதான் கொடுக்குறாங்கல்ல, வாங்கி குடிடா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். வாங்கிக்கோங்க. இவா சொல்றாங்கல்ல, கேளு. ஹலோ, நீ ஏன் ஜீவாவே பார்த்துட்டு இருக்க? நீ குடி. இளநீ எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமே. ஏய், என்னடி அவருக்கு கொடுக்காம மொத்தத்தையும் குடிச்சிட்ட? அவ என்னைக்கு கொடுத்துருக்கா? அவர்தான் என்ன முழுசா குடிக்க சொன்னாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக நீ எல்லாத்தையும் குடிச்சிருவியா? அவரும் அவ்வளவு தூரம் ஏறணும்ல. அட விடுங்க, காவியா அப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு முதலே தெரியும். அதான் இளநீ வாங்கின உடனே அதில் கொஞ்சம் அங்கேயே குடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் குடித்த மிச்சத்தை தான் காவியாட்ட கொடுத்தேன். அதான் இப்போ அவ குடிக்கிறா. நான் மூளை இல்லை. எப்படி பண்ணிருக்காருன்னு பார்த்தல. நிஜமாவே நீங்க குடிச்சீங்களா? ஆட நிஜமாதான். குடிச்சனால தானே இளநீ ஸ்வீட்டா இருக்கான்னு கேட்டேன். ஏய், ஏன் இப்படி பண்ண? கொஞ்சோண்டு இளநீ குடிச்சதுக்கு எவ்வளவு கோபப்படுற? உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருடி. சொல்லுங்க. ஜீவா, சீக்கிரம் குடிங்க, போலாம். எடுத்துக்க. கருமேகம் சூழ்ந்திருக்கு. கன நேரம் காத்திருங்க. உங்களைத்தான். சாமியார் நம்மளதான் கூப்பிடுறாரு. என்னன்னு கேப்போமா? ஏதாவது காசு வாங்க கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். வரும்போது கொடுத்துக்கலாம். பெரியவர் கூப்பிடுறாரு, என்ன சொல்றாருன்னு தான் கேட்போமே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாங்க போலாம். காவ்யா, கொஞ்ச நேரம் பொறுத்து மேல போங்க. வாங்க. அதுக்கு தான் சொன்னேன்.
புதுசா கல்யாணம் ஆகி முதல் முறையா இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்ச கல்யாணம் ஒண்ணு, ஆனா அந்த ஆண்டவன் நடத்துற கல்யாணம் 2. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? எனக்கு நடந்தது மட்டும் இல்ல, நடக்க போறதும் தெரியும். உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. உங்க கல்யாணத்தை பத்தி நீங்க என்னவெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்படித்தான் நடக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட சித்தம். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. முடியுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். மனசுக்குள்ள 1000 குழப்பம் ஓடிட்டு இருக்குல்ல, வாங்கிக்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்களே நினைக்காத மாதிரி எங்க கல்யாணம் நடந்துருச்சு. எதனால எங்க வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் உங்க கையை கொடுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாவா? ஆமா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா. குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்க போறீங்க. அப்படியே எங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கும்னு சொல்ல முடியுமா? அடிச்சு சொல்றேன், அந்த ஆறுமுகனோட அம்சமா உங்களுக்கு 6 குழந்தைகள் பிறக்கும். அதுல 3 பொண்ணு 3 பையன். ஈக்குவலா? சூப்பருங்க. எங்க 2 பேருக்கும் 3 பொண்ணு 3 பசங்க. சரிதான், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. சாமி, என் தம்பி, அவர் ஒய்ஃப், அப்படியே அவங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். உங்க கையை நீட்டுங்க. உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்கும். குழந்தைங்க, உங்களுக்கு வள்ளியும் தெய்வானையும் மாதிரி அழகாவும் அறிவாகவும் 2 குழந்தைங்க பிறக்கும். ஏன் சாமி, இந்த கோயிலோட சிறப்பு என்ன? நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அந்த மரகத சுப்பிரமணியனை மனசு முழுக்க நினைச்சு இந்த கோவில் படியை ஏறினீங்கன்னா நீங்க நினைச்சது 100% நடக்கும். உங்க விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு என் அப்பனை போய் பாருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி சாமி, ரொம்ப நன்றி. வாங்க. முருகா, 6 குழந்தைங்க என்ன பண்ண போறேன்? 3 வளர்க்கறதுக்கே முக்கிடுவோம், 6ன்னா பார்ப்போம். முருகன் தான் அருள் புரியணும். நீங்க என்ன வேண்டிட்டு போறீங்க? அதுவா, அது நீ கலெக்டர் ஆயிட்டா நானும் அம்மா மாதிரி இந்த கோயிலுக்கு நடந்தே வந்து ஏறிடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். பாத்தியா, உன்னை கலெக்டர் ஆக்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேண்டிக்கிறார் பார்த்தி. நீ வேற.
அவ்வளோ அவசரமா இருக்கு. வேண்டுனா மட்டும் நடந்துராது. அதுக்கான முயற்சியும் இருக்கணும். என்ன? அதுக்கு நான் படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும், அப்பதான் கலெக்டர் ஆக முடியும். சும்மா வேண்டிட்டு நடந்து வந்துட்டா கலெக்டர் ஆயிட முடியுமா? டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம்.